அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது கருத்துக்களால் களமாடும் சமர்க்களம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தற்போது நாட்டில் சீரற்ற காலநிலை காரணமாக அவதானத்துடன் செயல்படுமாறு தேசிய கடல் ஆராய்ச்சி நிலையம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவங்கள் தெரிவிக்கின்றன. எனவே காலநிலையை கருத்தில் கொண்டு அவதானமாக இருங்கள். அதே நேரத்தில் நாட்டின் பொருளாதாரம் கூட இந்த காலநிலை போன்ற ஒரு சீரற்ற நிலைமை செல்வதாக எதிர்க்கட்சிகள் பரவலாக குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அதிகரித்து வரும் விலையேற்றங்கள், டாலருடைய பெருமானம், நாணய மதிப்பிழப்பு என்று பல்வேறு விடயங்கள் நாட்டை அதிகமாக பாதித்த வண்ணம் இருக்கின்றன. இன்றைய நிகழ்வு அது தொடர்பாக பல விடயங்களை நாங்கள் பேசப்போகின்றோம். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் அரசியல் அதிதியாக வரை தந்திருப்பவர் முன்னாள் வடமாகாண ஆளுநர், கல்வியலாளர், ஆய்வாளர், அரசியல்வாதி என்று பல்முக ஆளுமையான கௌரவ சுரேன் ராகவன் அவர்கள் இன்றைய நிகழ்வில் அதிகமாக இணைந்திருக்கின்றார். வணக்கம். நன்றி. எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கிறேன். நன்றி. உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. கடும் பணிச்சுமைகள் மத்தியில் தான் நீங்கள் இப்பொழுது வருகை தந்திருக்கிறீங்க. அந்த வகையில் இன்றைய நாளும் நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விடயமாகத்தான் அறிமுக உரையிலே நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம். 22ஆம் தேதி 5ஆம் மாதம். மே மாதம் 22ஆம் தேதி என்பது அண்மை இலங்கை அரசியலிலே அல்லது அண்மைக்கால அரசியலிலே கட்டாயமாக சுதந்திரத்துக்கு பின் அரசியலிலே ஒரு முக்கியமான நாள். இதில் நாங்கள் 434 அல்லது 5 வருடங்களுக்கு பின்பு, வெள்ளை ஆட்சியின் பின்பு ஒரு குடியரசாக மாறிய நாள். 1972ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி இலங்கை பூர்ணமாக ஒரு சுதந்திரமான நாடாக, குடியரசாக பிரகடனப்படுத்தி அப்போதைக்கு இருந்த இங்கிலாந்தினுடைய ஆட்சியிலிருந்து முழுமையாக நாங்கள் எங்களை விடுபட்டு ஒரு சுதந்திர தேசமாக திரும்பவும் பிறந்த ஒரு நாடாக நான் சொல்ல வேண்டும் 56 வருடங்களுக்கு முன்பு. ஆனால் அதே நேரத்திலே அந்த பிறப்பின் இரட்டை பிறப்பாக இருந்தது என்று சொல்ல வேண்டும். ஒரு கல்வி, அரசியல் கல்வியை ஆய்வு செய்யும் போதிக்கும் ஒருவராக என்று அந்த இரட்டை பிறப்பு ஏனென்று சொல்லுவேன் நான் சொல்லேன் என்றால், ஒரு தேசம் பிறக்கும் போது அந்த தேசத்தினுடைய முழுமையான தன்மையையும், அந்த தேசத்தின் எதிர்காலத்தையும், அந்த தேசத்தை அடங்கி உள்ள ஒவ்வொரு குடிமகனும் குடிமகளினுடைய அரசியல் உரிமைகள், அரசியல் எதிர்பார்ப்புகள், அரசியல் அபிலாஷைகளை அடங்கக்கூடிய ஒரு பயணமாக அது ஆரம்பிக்கவில்லை என்பதுதான் வரலாற்றின் கசப்பான உண்மை. நான் ஏன் அப்படி சொல்லுகின்றேன் என்றால், 1971ஆம் ஆண்டிலே நான் இப்போதைக்கு அங்கத்தவராக இருக்கின்ற சுதந்திர கட்சியின் ஒரு வெற்றி அமைந்தது. அப்போது அன்னை சிறிமாவோ பண்டாரநாயக்கா அவர்கள் 2வது முறையாக 71ஆம் ஆண்டிலே ஆட்சி அமைத்தார். அவர்களுடைய தலைமையிலே தான் 71ஆம் ஆண்டிலே இருந்த பாராளுமன்றத்தை கலைத்து அது ஒரு தேசிய அமைப்பாக மாற்றி, அந்த தேசிய அமைப்பிலிருந்து சுதந்திரம் பெறும் ஒரு குடியரசிற்கு தேவையான அரசியல் அமைப்பை வைப்பதற்காக ஒரு குழுவை உருவாக்கப்பட்டது. அந்த குழுவிலே தந்தை செல்வாவும் ஜே.ஆர். ஜாவர்தனும் பின்பாக ஜனாதிபதியாக மாறிய அநேக பேர், அதாவது ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் என்று. ஆளும் கட்சி சார்பாக சட்டத்தரணி கால்வினாடி செல்வா, அவர் அரசியலமைப்பை பற்றிய ஒரு சட்டத்தரணியாக இருந்தவர், அவரை முன்வைத்து இந்த குழு எந்த மாதிரியான ஒரு அமைப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று இது ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கோ எல்ராய். இந்தியாவினுடைய சட்ட அரசியல் வாய்ப்பை அமைத்தவர் மேலதிக அம்பேத்கர். அப்போ அம்பேத்கர் 48ஆம் ஆண்டிலே 47ஆம் ஆண்டிலே செய்யும் போது இந்தியா ஒரு செக்யூலர் ஸ்டேட், மதம் சார்பற்ற ஒரு நாடு என்று அவர் எழுதினார். அதான் இப்போ இருக்கிற கேள்வி. அது 77ஆம் ஆண்டு, 47ஆம் ஆண்டு, 47ஆம் ஆண்டிலிருந்து 72ஆம் ஆண்டு வரும்போது 30 ஆண்டுகள் கடந்து வந்து விட்டது. 3 தசங்கள் முடிந்தது. அப்படி இருந்த போதும் இந்த 72ஆம் ஆண்டிலே இலங்கையை சேர்ந்தவர்கள் செய்த விடயம் என்னவென்றால், ஒரு மதத்தை சார்பாகவும், ஒரு இனத்தை சார்பாகவும், ஒரு இனக்குழுவை சார்பாகவும் இந்த அரசியலமைப்பை மாற்றி எழுதியது
இந்த நாட்டின் பாரிய ஒரு திசைக்கும் பின்னால் ஏற்பட்ட ஒவ்வொரு இரத்த துளிக்கும் காரணம் என்று நான் அரசியல் விஞ்ஞானம் கற்றுகின்ற ஒரு மாணவனாக இன்றைக்கும் யோசிக்கின்ற ஒரு விடயம். இதற்கு அடிப்படை காரணமாக இருந்ததினாலே, இந்த விடயம் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தினாலே ஜே.ஆர். ஜெயவர்தன அதை விட்டு வெளியேறினார். ஜே.ஆர். ஜெயவர்தன தான் 1936ஆம் ஆண்டிலே சிங்கள மொழியை தேசிய மொழியாக 36ஆம் ஆண்டிலே சிங்கள மொழியை தேசிய மொழியாக மாற்ற வேண்டும் என்று அப்போது இருந்த பாராளுமன்றத்திலே முன்வைத்தவர். அப்படிப்பட்ட ஒரு ஜே.ஆர். கூட அந்த சபையிலிருந்து விலகினார், அந்த குழுவிலிருந்து விலகினார். பிறகு தந்தை செல்வா விலகினார். இப்படி எல்லாரும் விலகி தனிப்பட்ட ஒரு குழுவாக, தனி இச்சைக்காக, தனி யோசனையுள்ள ஒரு குழுவாக அமைந்து 72ஆம் ஆண்டிலே ஒரு சுதந்திர குடியரசின் அரசியலமைப்பு மாற்றப்பட்டது. அதன் தாக்கம், அதன் விளைவு, அதன் பாரிய வீழ்ச்சியினாலே சில மாதங்களுக்கு பின்பவே டிஎன்டி என்று தமிழ் நியூ டைகர்ஸ் என்ற குழு, புதிய தமிழ் புலிகள் என்ற குழு, அப்போது அந்த குழுவிலே பிறகு விடுதலை புலிகளின் தலைவராக இருந்த பிரபாகரன் அவர்கள் உட்படவில்லை. வேணுகோபாலன் என்ற ஒரு மார்க்சிச கொள்கை உள்ளவர் அதுக்கு தலைமை தாங்கி அவர் கொள்கை ஆசிரியராக இருந்தவர். நான் அறிந்த அளவிலே டக்ளஸ் தேவானந்தாவும் பத்மநாபாவும் அதிலே இளம் வாலிபராக சேர்ந்தது மட்டுமல்லாமல் 74ஆம் ஆண்டிலே தந்தை செல்வாவினுடைய தலைமையின் கீழ் வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் தமிழர் ஒரு தேசியம், அவர்கள் ஒரு தேசிய இனம் ஆகையினாலே பிரிந்து போகக்கூடிய எல்லா உரிமையும் அவருக்கு இருக்கு என்று வட்டுக்கோட்டையிலே நாங்கள், அதுவும் மே மாதம் 14 மே மாதம் முக்கியமான ஒரு மாதம். இவர்கள் மே மாதம் 19ஆம் தேதி, மே மாதம் 9ஆம் தேதியை கொண்டாடினார்கள், மே மாதம் 18ஆம் தேதியை கொண்டாடினார்கள். ஸோ நீங்கள் சொல்வது போல மே மாதம் இலங்கையில் அரசியலுக்கு ஒரு முக்கியமான, இது பௌத்த நாடாக மாறியது மே மாதம் என்ற கேள்விக்கான பதில் மே மாதத்தில் இருக்கு. ஆகையினாலே நான் சொல்கின்றேன், அரசியல் கல்வி கற்றுக்கொள்கின்ற பிள்ளைகள் யாரும் இருப்பினில் மே மாதம் அரசியலுக்கு எவ்வளவு முக்கியம் என்ற ஒரு பிஎச்டியே செய்யலாம். சரியோ, ஏன்னா மகாவம்சன் சொல்லுகின்றது மே மாதம் தான் பௌத்த மதமும் இலங்கைக்கு வந்தது என்று. மகாவம்சன் சொல்லுகின்றது மே மாதம் தான் புத்தர் பிறந்தார் என்று, அவர் புத்தத்துவத்துக்கு வந்தார் என்று, அவர் பரிநிர்வாணம் என்று அவருடைய கடைசி உயிரை விட்டதும் மே மாதம் என்றுதான். இப்போ மே மாதம் அந்த அந்த கொள்கைக்கு, அந்த வடிவிசி ஆங்கிலத்தில் நரேட்டிவ் என்று அங்கு சொல்வார்கள், அந்த நரேட்டிவுக்கு எவ்வளவு முக்கியம் என்று அது ஒரு வேற ஒரு விடயம். தினம் மாத்திரம் இல்லாமல் அனைத்து தினங்களும் மே மாதம் தன்னை யாரும் வீழ்த்த முடியாது என்று யோசித்துக் கொண்டிருந்த கோட்டாபய ராஜபக்சாவும் மஹிந்த ராஜபக்சாவும் விரட்டியதும் மே மாதம் 9ஆம் தேதி. அதே போல அசைக்க முடியாது இருப்பெரும் சக்தியா இருந்த டிஎம்கே ஏடிஎம்கே வீழ்த்தியதும் மே மாதம். தமிழரை பொறுத்தவரை, தமிழ்நாட்டு அரசியல் மே மாதம் நான் நினைக்கின்றேன் வசந்தத்தின் ஆரம்பம் என்ற ரீதியாவோ தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை அது. ஆகையினாலே இலங்கை அரசியலை பொறுத்தவரையில் மே மாதம் ஒரு முக்கியமான மாதம். ஆகையினாலே நான் சொல்ல வேண்ட விடயம் என்னவென்றால், நீங்கள் சொல்கிறீர்கள் காலநிலை சீராக இல்லை, பொருளாதாரத்தின் ஒரு வீழ்ச்சியின் விளிம்பிலே இருக்கின்ற சகுனங்கள், சமிக்கைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் ஆரம்பத்திலே சொல்கிறீர்கள் எதிர்க்கட்சி அது சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எதிர்க்கட்சி சொல்லவில்லை, இது சர்வதேசத்தின் உண்மை. ப்ளூம்பர்க் சொல்லியிருக்கின்றது. ப்ளூம்பர்க் என்னுடைய முகநூலிலே நான் இன்றைக்கு பதிவு செய்தேன். ப்ளூம்பர்க் இலங்கை தென்னாசிய நாடுகளிலும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளினுடைய பொருளாதாரத்தை பற்றி உற்று கவனிக்கின்ற ஒரு ஸ்தாபனம். அவர்கள் தான் எங்களை பற்றி இந்த ஏ ரேட்டிலிருந்து நாங்கள் பி ரேட்டுக்கு விழுந்தோம், பி ரேட்டிலிருந்து சி ரேட்டுக்கு விழுந்தோம், சி ரேட்டிலிருந்து சி மைனர் ரேட்டுக்கு விழுந்தோம் என்றெல்லாம் எங்களை பற்றியெல்லாம் கடுமையான விமர்சனங்கள் வைத்தவர்கள். இந்த பணவீக்கத்தை பற்றி அதிகமாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர்களுடைய கடைசி இலங்கை பற்றியான ஆய்வில் சொல்லியிருக்கின்றது, முழு ஆசியாவிலும் இலங்கை ரூபாதான் மோசமான நாணயமாக மாறியுள்ளது. நீங்கள் உங்களுடைய ஆரம்ப முகவரையிலே சொன்ன நீங்கள் எதிர்கட்சிகள் மேற்கொண்டு தான் இந்த பணவீக்கத்தை பற்றியும் பொருளாதாரத்தை பற்றியும், அது உண்மைக்கு முரணானது. இல்லை, அந்த சுமைகளை பொதுவாக நேரடியாக மக்களை அனுபவிக்கின்றார்கள். அது தவிர இது சர்வதேசமான என்ன ஆசிய நாடுகளை பற்றியும் குறிப்பாக
தென்னாசிய நாடுகளை பற்றியான அந்த நாடுகளின் கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரல் எக்கானமி என்று சொல்வார்கள். கட்டமைப்புக்கான பொருளாதாரத்தை தேடி பார்க்கும் ஒரு முக்கிய ஒரு நிறுவனம் வந்து ப்ளூம்பர்க் நிறுவனம் எங்களுடைய நாட்டை பற்றி தேடி பார்த்தது. அவர்கள் கொடுத்த அறிவிக்கையினாலே எப்படி எங்களுடைய உண்மையான பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கு காரணமாக இருந்தது என்று நாங்கள் அறிவோம். அதே ஸ்தாபனம் கடைசியாக அவர்கள் வெளியிட்ட அறிக்கையின்படி முழு ஆசிய கண்டத்திலே எங்களுடைய ரூபாய் நாணயம் வந்து மோசமான நாணயம் என்று இப்போ சொல்லியிருக்கிறார். அது வந்து எதிர்கட்சிகள் எப்போதுமே எதிர்கட்சிகள் அரசியல் செய்வது உண்மைதான். ஆனால் எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய அரசியலுக்கு இது சர்வதேச அங்கீகாரம் கிடைத்தது போல இருக்கின்றது. அதை வந்து வெறுமனே ஒரு பேச்சுவார்த்தைக்கு மட்டுமல்லாமல் இந்த 10 நாளைக்குள் அமெரிக்க டாலருக்கு எதிராக இலங்கையின் ரூபாய் வீழ்ச்சியை நாங்கள் அறிகின்றோம். ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனை இந்த மத்திய கிழக்கை மையப்படுத்தி இந்த யுத்தம் காரணமாக அனைத்து நாடுகளிலும் இந்த மந்தநிலை, இந்த பொருளாதார பிரச்சனை வருகின்றது. இந்தியா கூட தன்னுடைய நாட்டை முன்னெச்சரிக்கையாக எச்சரித்திருக்கின்றது. மோடி நேரடியாகவே அதை பற்றி தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இலங்கையுடைய விடயம் தான் இப்போ அதிகமாக பேசப்படலாகிறது. என்ன கேள்வி என்றால், இப்போ 10,000 நாள் மோடி அரசியலிலே இருந்து அவருடைய பொறுப்பிலே 10,000 நாள் முடித்தார் என்று அண்மையிலே ஒரு செய்தி. அப்படி அனுபவம் இருக்கும் போதுதான் எங்களுக்கு இந்த நீரோட்டம் எங்கே போகின்றது என்ற ஒரு தொலைநோக்கோடு பார்க்க முடியுமா இருந்தது. இந்த அரசாங்கம் கௌரவ ஜனாதிபதி KD அவர்கள், அனுகுமார் திசாநாயக்க அவர்கள் பாராளுமன்றத்தில் என்னுடைய நண்பராக இருந்தவர். இன்னும் நண்பர் தான். பிறந்த நாளைக்கெல்லாம் வாழ்த்து சொல்லுவார். அவர் இந்தியாவுக்கு போகிற நேரமும் வெளியில் வந்த நேரமும் நான் அவருக்கு வாழ்த்து சொல்லுவேன். சில விடயங்களை நாங்கள் கருத்து கொள்வோம். ஆனால் அவருடைய அரசியலிலே, அவருடைய அரசாங்கத்திலே நான் காணுகின்ற முக்கியமான கேப் என்னவென்றால், அவர் காணுகின்ற அரசியல் முன்னோட்டத்தை அவருடைய வேகத்தோடு அனுபவத்துடன் எடுத்துக்கொள்ள செல்லக்கூடிய யாருமே அந்த அவருடைய அரசாங்கத்திலே இல்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் இதுக்கு முன்பாக அவர் பாராளுமன்றத்தில் இருந்தார். விஜித்த ஹெரத் பாராளுமன்றத்தில் இருந்தார். ஹரணி அமரசிங்க முதல் முறை பாராளுமன்றத்துக்கு வந்தார்கள். அதை தவிர 15-20 ஆண்டுகளுக்கு முன்பாக பாராளுமன்றத்தில் இருந்தவர்கள் தான் சில பேர் இருக்கிறார். 159 80% முதல் முறை அரசு செய்து முதல் முறை வெற்றி கண்டு முதல் முறை வந்தவர்கள். அதிலே நடந்த முதல் வீழ்ச்சி என்ன? சபாநாயகருடைய கலாநிதி பட்டம் என்ற பொய்யான விடயம். அது இப்போது 18-20 மாதங்கள் முடிந்தாயிற்று. அது இன்னும் வரவில்லை. அது வராது. சரியோ? 2வது விடயமாக அவர்கள் மேல் வைக்கின்ற கண்டெய்னர் 323 அதற்கு எந்த ஆதாரமும் இதுவரையில் அரசு என்னென்றால் விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் எங்கே இது வந்து உண்மையாகவே இந்த நேரத்திலே ஜேவிபி தத்துவமையாக பிழையாக ஜேவிபி வந்து எதிர்கட்சியாக இருந்தவென்றால் இந்த அரசாங்கம் இருந்திருக்காது. நான் சொல்றேன், உங்களுக்கு கூட சொல்றேன். சஜித் பிரேமதாசாவுக்கு பதிலாக அனுருகுமார பிழையாகவோ தவறையோ அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தார் என்றால் இந்த அரசாங்கம் ஒரு வாரம் இருந்திருக்காது. தங்களுக்கு மேலே அந்த அளவான பிழைகள், அவருக்கு மேல் வைக்கின்ற குற்றச்சாட்டுகள், மெதுவாக வைக்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு கூட மறுமொழி சொல்ல முடியாத அளவுக்கு அவர்கள் வார்த்தையின்றி வழியின்றி நடத்துக்கணும். இதுக்கு என்ன காரணம் என்றால், நான் என்னை பொறுத்தவரையில் அரசியல் அனுபவம் இல்லாமை, உண்மைக்கு முகம் கொடுக்க விரும்பாமை, அதை விட புதியொரு விடயத்தை கற்றுக்கொள்வதற்கு தேவையில்லை என்ற இருமாப்பான கண்ணோட்டம். இந்த 3 விடயமும், இந்த 3இல் 2 பெரும்பான்மை என்பது நாட்டுக்கு சாபமான்னு கேட்கிறேன். அதிக வாய்ப்புகளை அள்ளி கொடுத்தால் கூட ஒரு சமச்சீரற்ற ஒரு எதிர்கட்சிகள் நாட்டுக்கு தேவையான ஒரு விடயம். ஜனநாயகத்துக்கு பலமாக இருப்பதற்கு எதிர்கட்சிகள் அவசியம். ஆனால் 3இல் 2 பெரும்பான்மை எங்கெல்லாம் கிடைக்குதோ, இந்த அரசாங்கத்தை மாத்திரம் நான் சொல்லவில்லை, கடந்த காலத்துக்கு நாங்கள் போய் பார்க்கலாம். 3இல் 2 பெரும்பான்மை கிடைக்கும் போது பெரும்பான்மை கிடைத்த ஒரே ஒரு கடந்த காலத்தில் கிடைத்த ஒரே ஒரு முறை வந்து ஜே.ஆர். ஜயவர்தனா. சரியோ?
ஜெயராஜவனா இருக்கும்போது எதிர்க்கட்சியில் அமிர்தலிங்கம் இருந்தவர் 16 ஆசனங்களுடன் அப்போது ஆட்சி செய்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 8 ஆசனங்களுக்கு குறைப்பட்டது. அதுக்கு ஆனால் ஜே.ஆர். ஜெயவர்தன அந்த அந்த பலத்தை கொண்டு அந்த அரசியல் வன்மையை கொண்டு செய்த விடயங்களை பார்க்கும்போது தமிழரை பொறுத்தவரையில் அவர் ஒரு புதிய ஒரு அரசியல் அமைப்பை கொண்டு வந்து அதில் ஆட்சியில் உட்கார்ந்து சர்வாதிகாரியாக நடந்து கொண்டதுன்றது எங்களுக்கு தெரியும். போரின் ஆரம்ப கட்டம், யுத்தத்தின் ஆரம்ப கட்டம் இருக்கும் போதே அதை தழுவி அரசியல் தீர்வு கொடுக்க பதிலாக அவர் செய்த விடயங்கள். ஆனால் அதே ஜே.ஆர். ஜெயவர்தன பாரிய திட்டங்களை மாவலி போன்ற, மாவலியிலே அரசியல் உண்டு சரியோ, மகாவலி ஏன் வவுனியாவில் போய் நிற்க வேண்டும், அதற்கு அப்பால் போகக்கூடாது, நான் ஆளுநராக இருக்கும் போது நான் கேட்டிருக்க கேள்வி சரியோ. ஆனால் தண்ணி அங்க வரவில்லை, மகாவலி திட்டம் அங்க வந்தது. ஏனது குடியேற்றத்துக்காக காணியில பிடிக்கிறதுக்கு. தம்பி மகாவலி வந்து மனம் விட்டி தம்பின்னு சொல்லி போட்டணும் உங்களை மில்ராய். மகாவலி வந்து இலங்கையில் இருக்கின்ற நீளமான பாரிய ஒரு ஆறு, அதான் முதல் ஆறு. அது வந்து புறநறுவ மன்னம்பெட்டியிலிருந்து 23.1 சசம் வந்து திசை திரும்பி போய் விடுற இடம் எங்க? திருகோணமலையில் விடுற ஆத்துக்கும் மன்னாருக்கும் என்ன சம்பந்தம்? ஆனால் மன்னாரையும் கூட மகாவலி வளையம் என்று பிரகடனப்படுத்தியிருக்கிறார். நான் நான்கா இருக்கும் போது இதை பற்றி என்னோட பணிபெறுதல்கள் தெரியும், எவ்வளவு சண்டை பிடிச்சேன். மகாவலி ஒரு துளி மண்மடம் கூட நீர் வராத இடத்தை உனக்கு என்ன காரணம்? நீ இது இனவாதம். இப்போது என்னுடைய ஒரு நண்பர், அதை விட மறக்காத ஒரு விடயத்தையும் சேர்த்துக் கொள்கின்றேன், யாழ் நூலக எரிப்பு. அது ஒரு வித்தியாசமானது. நாங்கள் சொல்லுவோம் ஜெயரனுடைய ஆட்சி நடந்தது. அது இன கலவரம், 83 கலவரம். நான் அகதியாக மாறி 3 மாதம் நான் அகதி முகாமில் வாழ்ந்த காலம். கொழும்பில் இன விகிதாசாரம் முழுமையாக மாற்றப்பட்டது. அதனாலே ஏற்பட்ட அரசியல் என்ன வாக்கு விகிதாசாரங்கள் மாறப்பட்டது. அரசாங்க சேவையில் இருக்கின்ற தமிழர்களுடைய அனைத்தும் அந்த ஒவ்வொரு அரசியல் பின்வாங்கலுக்கும் அவர்கள் சொன்ன பதில் என்ன? மகாவலி போன்ற ஒரு பாராளுமன்றத்தை அமைத்தோம், மகாவலியை செய்து முடித்தோம், என்ன சுதந்திர வலயங்களை ஏற்படுத்தி தென்னிலங்கையின் வளர்ச்சிக்கு நாங்கள் உதவி செய்தோம் என்று. ஆகையினாலே அங்கே ஒரு விவாதத்துக்கு காரணங்கள் உண்டுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த அரசாங்கம் ஜே.ஆரை விட பாராளுமன்ற பலத்தை கொண்டு ஜே.ஆருக்கு 119 இருக்கு, 159 இருக்கவில்லை சரியோ. இந்த அரசாங்கம் 20 மாதங்கள் என்ன செய்திருக்கிறது? புறக்கோட்டையில் இருந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு புதுமையாக கலர் பூசியிருக்கிறார்கள் சரியோ. அதை தவிர என்ன எனக்கென்றால் இப்ப தம்பி சொல்லப்படுகின்ற விடயம் கேளுங்கோ, மத்திய ஹைவே அது எங்க இருக்குது சரியோ. அதை விடுங்கோ, டிட்வா சுனாம் என்ன புயலிலேகப்பட்ட மலையக தமிழர் நிலை என்ன இன்றைக்கு? இன்னும் அகதி முகாமில் டிட்வாஸ் புயலுக்காகப்பட்டு இலங்கையில் இருந்த 180 வருடமான சிஜிஆர் சிடான் கவர்மெண்ட் ரயில்வே, அந்த ரயில்வேயிலிருந்து 3 முக்கியமான பாதைகள் பயணங்கள், கொழும்பு வவுனியா, கொழும்பு காங்கேசன்துறை, கொழும்பு காளிமாத்துறை, கொழும்பு கண்டி. இன்னும் அந்த கண்டி பாதையை இன்னும் திருத்தவில்லை. கொழும்புக்கு வருகின்ற உல்லாச பயணிகள் விரும்பி வேண்டி பார்க்க போகின்ற ஒரு ரயில்வே பயணம் தான் கொழும்பு கண்டி ரயில்வே பயணம், இன்னும் செய்யவில்லை. அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளை பார்க்கும்போது தங்களுக்கு தகாத, தாங்க முடியாத, தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பொறுப்பை எடுத்து அதை செய்து முடிக்க முடியாமல் துறப்பை காணாமல் செய்து கொண்டு அறையிலிருந்து வெளிவர முடியாத ஒரு குழந்தையை போலதான் நான் அதை வர்ணிப்பேன். ஆகையினாலே அவருடைய அழுகுரலை மட்டும்தான் கேட்குமே ஒழிய. சபாநாயகருடைய பிரச்சனை, 2வது கொள்கலன் விடுவிப்பு, தொடர்ச்சியாக நிலக்கரி திரைசேரிலிருந்து பணம் வெளியே சென்றமை, என்டிபி வங்கியினுடைய காணாமல் போன 13 பில்லியன்கள், அமெரிக்கா தபால் திணைக்களத்துக்கு சென்ற பணம் இன்னும்
புதிய புதிய ஏலங்கா சென்னையும் அபுதாபியையும் சேர்ந்த நிறுவனங்கள் ஏலங்காவினுடைய என்ன லீசிங் அதுக்கு கொடுத்த காசு வேறொரு வங்கிக்கு போயிருக்கிறது. இப்போ அனைவருக்கும் சட்டம் சமம்னு சொல்லுகின்றாங்க. அவர்கள் ஆட்சியில் பல விடயங்கள், சில நல்ல விடயங்களை நாங்கள் பாராட்டியாக வேணும். இந்த போதைப் பொருள் விடயங்களில் அவர்கள் நடந்து கொள்கின்ற விடயங்கள் தொடர்பாக இனவாதம் இல்லைன்னு சொல்லுகின்றார்கள். இங்கே எல்லாருக்கும் சட்டம் சமம், இனவாதம் என்பது இல்லை. அந்த விடயத்தை எடுப்போம். இப்போது தமிழர் முதல் முறையிலே வடமாகாணத்திலே இவர்களுக்கு ஆட்சி அதிகமாக வாய்ப்பு கொடுத்தார். சரியோ? சுமந்திரன் தமிழ் ஐக்கிய கூட்டத்திலே தலைவராக இருந்தாலும் அவரே தோற்கடிக்கப்பட்டது. சுமந்திரனுக்கும் எனக்கும் பாராளுமன்றத்திலே கொடுவல் நடந்தது உண்மை. அவர் என்னை தகாத வார்த்தை பேசியது உண்மை. அது பிரச்சனை, அது அவருடைய அது கொள்கை. ஆனால் என்னை பொறுத்தவரையில் ஒரு கட்சிக்குள்ளே அவருடைய நடவடிக்கையை நான் பார்த்துருக்கின்றேன். கடைசியாக கூட நாங்கள் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக இருக்கும் போது கடைசி கூட்டம் நடந்தது இந்த மாகாண சபைகளை பொறுத்தது. அதில் நான் பங்கு பெற்றேன். அந்த நேரத்தில் கூட சுமந்திரன் ஒரு நடுநிலையை கொண்டு இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்று முன்வைத்தவர் காரணம். ஆனால் அவர் தோற்கடிக்கப்பட்டவர். அது அவருடைய பின்னணி, அவர் கிறிஸ்தவர் என்ற ரீதியாகவோ அவர் நடுநிலை நிற்கிறார் எனக்கு தெரியல அது என்னன்று. சரியோ? மக்களுடைய மனநிலை. ஆனால் அதே நேரத்தில் தமிழர் கிழக்கு மாகாணத்திலே தமிழ் தேசிய ஐக்கிய கூட்டமைப்பு வெற்றி பெற்றது. இப்போது பாராளுமன்றத்திலே இருக்கின்ற தமிழ் பேசுகின்ற, தமிழரை பற்றி பேசுகின்ற தமிழ் எம்பிக்களை பார்த்தோம் என்றால் அவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு விதத்தில் புலம்பெயர்ந்த தமிழ் அரசியலில் சம்பந்தப்பட்டவர்கள். சரியோ? அது இல்லை என்று அவர்கள் சொல்ல முடியாது. அதுக்கு ஆதாரங்கள் உண்டு. ஆகையினால இப்போது கனடிய தமிழர் உலகத்திலே கூடுதலான இலங்கை தமிழர் வாழுகின்ற நாடு கனடா. அங்கே ஒரு அமைச்சர் கூட இலங்கை பூர்வீக கொண்டவர். அது ஒரு சின்ன ஒரு அமைச்சர் அல்ல, அது ஒரு தேசிய பாதுகாப்பு அமைச்சராக இருக்கிறார் அவர், ஜெரி ஆனந்த் சங்கரி என்றவர். ஆகையினாலே இந்த அரசாங்கம் வந்த நேரம் இந்த அரசாங்கத்தும் அல்லது அனுர்குமார் திசாநாயக்கம் அங்கே போய் அவர் பிரச்சாரம் பண்ணும்போது அங்கே போனவர், டொரண்டோக்கு போனவர், ஒட்டாவாக்கு போனவர், அங்கே சில வாக்குறுதிகளை கொடுத்தவர். அங்கே சில கலகலப்பு நடந்தது, அது வித்தியாசமான விடயம். ஆகையினாலே 16ஆம் நாள், நவம்பர் 16ஆம் நாள் 2024 ஒரு வாரத்துக்கு பின்பு அனுர்குமார் திசாநாயக்க பாராளுமன்றத்தில் அமோக வெற்றியை பெற்ற பிறகு கெனடிய தமிழ் காங்கிரஸ் அவருக்கு ஒரு கடிதம் எழுதியது. சரியோ? அந்த கடிதத்தின் 6 வேண்டுகோள்கள் முன்வைத்தார்கள். சரியோ? அது இன்னும் அவருடைய இணையதளத்தில் இருக்கின்றது. அந்த 6 வேண்டுகோள் ஒன்றாவது இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. பொதுவாக இலங்கைக்கு செய்தது விடுங்கோ, தமிழர் என்ற ரீதியிலே வடமாகாணத்திலையும் ஏனைய மாகாணங்களிலும் மலையக தமிழர்களும் இவர்களுக்கு ஆதரவாக எவ்வளவு வாக்களித்தார்கள். அந்த வாக்களித்த நேரத்திலே சொன்ன விடயங்கள் என்ன? அரசியல் கைதி என்று இருப்பவர்களை விடுவிக்கும் என்றும். நான் ஆளுநராக இருக்கும் போது 293 அரசியல் கைதிகளை விடுவித்தேன். நான் ஆளுநராக இருக்கும் போது 2000க்கும் மேலான ஏக்கர் காணிகளை அரசியல் அழுத்தத்தின் கொடுத்து இராணுவத்திலிருந்து மீட்டு முதல் சொந்தக்காரர் அல்லது முக்கியவர்கள் கொடுத்து விட்டு, உண்மையான சொந்தக்காரர் கொடுத்து விட்டேன். சிலர் மறைத்திருக்கிறார்கள். அவருக்கு ஆகினாலே அது திரும்பி அரசாங்கத்துக்கு. இரணைமடு பிரச்சனை வரும்போது அதை வடமாகாணத்திலே வைக்க வேண்டும் என்று போராடினேன். 42 வருடங்கள் மூடியிருந்த பலாலி விமான நிலையத்தை மீளாய்வு செய்து அதை திருத்தி ஜெஃப்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று சர்வதேச நிலையத்தை கொண்டு வந்து சென்னையிலிருந்து 2 விமான நிலையங்கள் கொண்டு வந்து. ஆனால் நீங்கள் இவ்வளவு செய்தும் தமிழ் தேசிய அப்படி இருக்கும்போது நான் ஒரு சிறுபான்மை அடையாளம் உள்ள சுதந்திர கட்சியிலே இருந்தவராக, சுதந்திர கட்சியை ஆட்சி செய்து மைத்ரிபால சிறிசேனாவை மூலமாக ஆளுநராக முதல் முறை நல்லாட்சி அரசாங்கத்தில் ஆளுநராக மட்டுமே நான் அப்போது எங்களுக்கு இருந்து அப்போது டாக்டர் தேவானந்தா அமைச்சராக இருந்தவர். சரியோ? சுமந்திரன் மந்திரியாக இருந்தவர், கஜேந்திரகுமார் அங்கஜன் எல்லோரும் இருந்தவர்கள். உதவி என்று யாரும் சொல்ல எனக்கு செய்ய இல்லை. சரியோ?
அவ்வப்போது நான் அவர்களுடைய விண்ணப்பங்களை நான் செய்து கொடுத்தேனுடைய. ஆனால் இப்போது இந்த அரசாங்கத்தை நிரூபிக்கும் ஒரு அமைச்சர் அங்கே பிரதிநிதியாக இருக்கிறார், தர்மலிங்கம். அவர் சிடிசி கெனடிய தமிழ் காங்கிரஸ் வைத்த 6 விண்ணப்பங்களில் எந்த விண்ணப்பத்தை அனுரகுமார திசாநாயக்க முழுமையாக நிறைவேற்றிருக்கிறார் என்று சொல்லுங்க. அப்போது தேசிய அளவிலே இருக்கின்ற வீழ்ச்சியும் இன சார்பாக இருக்கின்ற வீழ்ச்சியும், இப்போது என்ன வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கவர்னரை இன்னொரு ஒற்றுமைக்காக அவரை நியமித்தார்கள். ஒரு 20 மாதங்கள் தான் ஆயிற்று. அவர் இப்போ ராஜினாமா. அவருக்கு வேலைப்பழுதானா? தம்பி, நீங்கள் அரசியல் பிரமுகர்களை நேர்காணல் காணுவதுன்னா உங்களுக்கும் அரசியல் தெரியும் தானே. சரியோ, அது அந்த கடிதத்தை பார்க்கும்போது அவர் கடைசியில் தான் அதை சொல்கின்றார். சரியோ, அதுக்கு அது நாங்கள் போக தேவையில்லை. அது தனிப்பட்ட என்னென்றால் ஒரே நான் அவரை கேலி செய்யவில்லை. ஆனால் ஆங்கிலத்திலே ஒரு ஒரு என்ன பழமொழி உண்டு. அதை தமிழிலே மொழிபெயர்த்தம் என்றால், ஒரு கப்பல் மூகும் போது முதல் எலிகள் வெளியே பாய்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. ரேட்ஸ் ஆர் தி ஃபர்ஸ்ட் டு ஜம்ப் when the ship is sinking என்று சொல்வார். நான் அவர் சொல்லவில்லை. ஆனால் அவர்கள் உண்மையான வியாபாரிகள், முதலீட்டு செய்திருக்கிறார்கள். அவர்கள் எங்களை விட எதிர்காலத்தின் வணிகத்தை பற்றி அறிந்தவர்கள். எங்கே நடக்கின்றது, எங்கே போகின்றது, எந்த அளவுக்கு இந்த அத்திவாரம் அசைந்து கொண்டிருக்கின்றது அவர்கள் தெரிந்தவர்கள். என்னை பொறுத்தவரையில் அவர் இருந்திருக்கலாமே, இருந்து இந்த அவரை என்ன அங்கீகரித்த, அவரைக்கு ஆறுதல் செய்த, ஆதரவு கொடுத்த இந்த அரசாங்கத்தை ஏன் விட்டுட்டு போறீங்க? உண்மையான நண்பர் நிற்க வேண்டும் தானே. உண்மைதான். அப்போது காப்பாற்ற முடியாத அளவுக்கு இது விழுந்திருக்குதோ என்ற கேள்வி எங்களுக்கு மத்தியிலே ஏற்படும். சொல்கின்ற விடயத்தை பார்த்தால் எதிர்கால பொருளாதாரம் அச்சமூட்டுவதாக கட்டாயமாக. என்னென்றால் கடந்த வருடம் அவர்கள் 12 மாதங்கள் நடத்துவதற்கான 2 விடயங்கள் முக்கியமாக இருந்தது. 3 விடயங்கள் சொல்லுவோம். முதலாவது முக்கியமாக இருந்தது, ஒரு கொடையை போல, ஒரு கூரையை போல நான் உட்பட்ட ரணில் அரசாங்கம் அவரிடம் பாரம் கொடுத்த பொருளாதாரம். எனக்கும் ரணிலுக்கும் ஆகாது. சரியோ, ரணில் என்பவர் ஒரு அரசியல்வாதி. அவருடைய போக்கு, நடத்தை, உடல்பாணி அதெல்லாம் எனக்கு ஆகாது. நான் அவருடைய நண்பர் அல்ல. சரியோ, நாங்கள் ஒன்றாக பணிபுரிந்தது உண்மைதான். அவர் நேர முகத்தை பார்த்து கதைக்க மாட்டார், மக்களை புராகரிக்கிறது, அதெல்லாம் உண்மை. சரியோ, ஆனால் ரணில் எனக்கு என்ன செய்தது என்று நான் முக்கியமில்லை. எனக்கு ரணில் நாட்டுக்கு என்ன செய்தார். ஒரு கப்பலில் போகும்போது, ஒரு விமான பயணம் செய்யும் போது அந்த கேப்டன் அல்லது பைலட் என்ன டை கட்டி இருக்கிறான் என்று எனக்கு முக்கியமல்ல. அவன் என்னை பாதுகாப்பாக நான் செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்லுகின்றானோ என்பதுதான் எனக்கு முக்கியம் தம்பி. சரியோ, ஆகினால ரணிலுடைய மனப்பான்மை எனக்கு முக்கியம். ஆனால் ரணில் என்ன செய்தார் அந்த 2 வருடங்களுக்கு? வீழ்ந்திருந்த ஒரு தேசம், பணவீக்கம் 73% இருந்தது அரசாங்கத்தை பாரம் எடுக்கும் போது. ஜான் ஹாப்கின் பல்கலைக்கழகத்தில் ஒரு பொருளாதார பேராசிரியர் சொன்னவர், இலங்கை ஆப்கானிஸ்தானுக்கும் கீழே விழுந்து வீல்பரோவில், இலங்கை காசு அந்த அளவுக்கு பொறுமதி இல்லாமல் போகும், வீல்பரோவில் பான் வேண்டதுக்கு வீல்பரோவில் காசு கொண்டு போக வேண்டிய நிலைக்கு வரும் என்று அவர் சொன்னவர். 2 வருடங்களில் நாங்கள் சொன்னோம் வி ஷேப் எக்கானமி என்று. எந்த வேகத்தில் விழுந்ததோ அதே வேகத்தில் திருப்பி அந்த பொருளாதாரத்தை வளர்த்து முடித்து பாரம் கொடுக்கும் போது பணவீக்கம் -2.8. இட் வாஸ் நாட் இன்ஃப்ளேஷன், இட் வாஸ் டீஃப்ளேஷன். டீஃப்ளேஷன் தமிழில் எனக்கு வார்த்தை வரையில்லை என்னென்று. சரியோ, மைனஸ் டீஃப்ளேஷன் இருந்தது. பொருளாதார வளர்ச்சி 5.6%. 20 months had gone. 20 மாதங்கள் நடந்தது. இப்போதைக்கு இந்த ஃபுட் இன்ஃப்ளேஷன், சாப்பாட்டுக்கான பணவீக்கம் மட்டும் 5.7% மாறி இருக்கு. ஏப்ரல் மாதத்துக்கான பணவீக்கம் 4.7%. சரியோ, ஆனால் உண்மையாகவே சாப்பாட்டுக்கான நாங்கள் பணவீக்கத்தை பெறும்போது ஃபுட் இன்ஃப்ளேஷன், மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ளேஷன், சர்வீஸ் இன்ஃப்ளேஷன் என்று சொல்லுவோம்.
அதாவது நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் சும்மா சாப்பாடு மட்டும் வேண்டி சாப்பிட்டு வாழ்றது என்றால் அதுக்கான பணவீக்கம் 5.67 மாறி இருக்குது. ஆனால் மேனுஃபேக்சரிங் 18% மின்சாரம் கட்டல் இருந்தது. ஆகையினால எந்த மேனுஃபேக்சரிங் செய்கிறாலும் யார் உற்பத்தி செய்தாலும் மின்சாரத்தை பாவிக்க வேண்டும். சரியோ, நாங்கள் பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிக்கிறதுக்கு கூட பெட்ரோல் பம்ப் ஒர்க் பண்ண வேணும். அது மின்சாரத்தில் ஓடிக்கொண்டிருக்குது. அவர்களுடைய பணவீக்கத்தை பார்க்கும் போது இப்போது நாங்கள் அந்த பணவீக்கம் மேனுஃபேக்சரிங் இன்ஃப்ளேஷன் நியர்லி டச்சிங் 9 or 10%. ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தவரையில் போதிய டாலர் கையிருப்பு இருப்பதாக அவர்கள் கூறுகின்றார்கள். கிட்டத்தட்ட $7,000 மில்லியன் கையில் இருப்பதாக கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் 7 பில்லியன் எப்படி இருக்குது என்றால், அதான் சொல்ல வந்தேன் உங்களுக்கு, 6.2 பில்லியன் ரணில் போகும்போது கொடுத்துட்டு போனது. சரியோ, அது கடந்த வருடம் பொருளாதாரத்தை சீர்படுத்தினாலே என்ன எரிபொருள் இறக்குமதிக்காக அதிகம் இப்போ கடந்த வருடம் முதல் வருடம் எரிபொருள் சீராக இருந்தபடினாலே, மின் தடையின்றி மின்சாரம் இருந்ததுனாலே என்ன நடந்தது? 22 லட்சம் வெளிநாட்டு என்ன டூரிஸ்ட் வந்தவர். சரியோ, அதனால் மட்டும் நாங்கள் 4 பில்லியன் நாங்கள் சம்பாதிக்க முடியுமா இருந்தது. சரியோ, இதுதான் அடிப்படை. எலக்ட்ரிசிட்டி இல்லாத ஒரு நாட்டுக்கு, பெட்ரோல் போட்டு டுக்டுக்கில் ஓட முடியாத ஒரு நாட்டுக்கு எந்த வெளிநாட்டு பயணி போக மாட்டாங்க. கடந்த முறை கோத்தபாய அரசாங்கம் வீழ்ச்சி அடைவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தது இந்த டாலருடைய பெருமானம். அங்கே கூறப்பட்ட காரணங்கள் அதன் முதல் நடந்த கோவிட் பிரச்சனைகள், ஈஸ்டர் தாக்குதல் ஒருபுறம், அது கூட சுற்றுலா பயணிகளுடைய வரவுகளை பாதித்திருக்கும். அதே நேரத்தில் நாட்டினுடைய எரிவாயு எரிபொருள் தட்டுப்பாடு, அவை இன்றைய நிலைமைரம் போல அன்று மத்திய கிழக்கில் பிரச்சனை அல்ல, நாட்டில் நிர்வாகத்திறனற்ற ஒரு பிரச்சனை என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள் இன்றைய ஆளும் தரப்பினர்கள் அப்பொழுது எதிராக போராடும் போது. இப்போது இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு ஒரு காரணம் இருக்கின்றது மத்திய கிழக்கில் இந்த பிரச்சனை. அவ்வாறெனில் இந்த பிரச்சனை என்பது இந்த மத்திய கிழக்கு ஒரு முகமூடி மட்டும்தான். மத்திய கிழக்கு பிரச்சனை நீங்கள் இப்போ சாக் நாடுகளை பார்த்தீர்கள் என்றால், சாக் நாடுகளில் 8, ஆப்கானிஸ்தானையும் சேர்த்து 8 நாடுகள் உண்டு. ஆரம்பத்தில் மேலே சேர்த்து விடுகின்றேன். எதிர்கட்சிகள் கூறுகின்ற குற்றச்சாட்டு, நிலக்கரி பிரச்சனைக்கு பிற்பாடு அதிகமாக எரிபொருளை இறக்குமதி செய்வதற்கான கட்டப்பாடு டீசலை இறக்குமதி செய்து இவர்கள் மின்சாரத்தை தயாரிப்பதும் ஒரு மிகப்பெரும் சுமையாக. அதோண்டு ரெண்டாவது 3 மாதங்களுக்கு முன்பாக மேலது ஜனாதிபதி அனுகுமார் நாயக்கா அவர்கள் சுங்கத்தினத்துக்கு போய் வரலாறு காணாத வருமானம் கண்டதுன்னு சொன்னவர். இன்றைய தினம் நான் அந்த செய்தி அறிந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 1 trillion இறைவரி திணைக்களத்தில் கிடைக்கப்பெற்றிருக்கு. எப்படி பார்த்தது? அது 4 வருடங்கள் கொண்டு வராத வாகனங்களை ஒரே வருடத்தில் கொண்டு வர்றது. கோட்டாபய ராஜபக்ச வந்த நேரம் டாலர் வெளியில் போகும் என்று வாகனங்கள் என்ன கொண்டு வருவதை நிறுத்தப்பட்டது. 4 வருடங்கள் வாகனங்கள் கொண்டு வர இல்லை என்று உங்களுக்கு தெரியும். இந்த அரசாங்கம் 6 மாதங்களில் வாகனம் கொண்டு வருவதற்கு விடைவிட்டார்கள். இருந்தாலும் வருமானங்களை அவர் நீட்டிக் கொண்டார்கள் தானே. அந்த அந்த வருமானம் இலங்கை ரூபாவில் வந்தது. நாங்கள் போடும் வரி இலங்கை ரூபாயில். வாகனம் வேண்டும் போது ரூபாயால் வாங்க முடியாது, அதுக்கு டாலர் தேவையானது. நீங்கள் இன்றைக்கு பாருங்கோ, சென்ட்ரல் பேங்க் மே மாதத்துக்கு மட்டும் மே மாதம் 15ஆம் தேதிக்கு முதல் மட்டும் 600 மில்லியன் டாலர்கள் வெளியிலே அனுப்பியிருக்கிறது வாகனங்கள் கொண்டு வர. அந்த 4000 வாகனங்களுக்கான இறக்குமதி தொடர்பாக இப்போ என்ன அறிக்கை விடும்போது, ஜனாதிபதியுடைய கையொப்பத்துடன் அறிக்கை விடும்போது 15ஆம் தேதி இருந்து தான் இது அமுலாகின்றது. சரியோ, இந்த புதிய வரிக்கு மேல் வரி 50% அதுக்கு முதலான 300% சொகுசு வாகனங்களுக்கு 300% வரி இருந்தது. அந்த வரி இருக்கும்போது அந்த வரிக்கு மேல் இன்னொரு புதிய வரி. அந்த கடன் பத்திரங்கள் திறக்கப்பட்டதா அந்த வழியாகவும் அந்த செய்திகளுக்கு அரசாங்கம் மறுத்து இருக்கின்றது. செய்திகள் கூறப்பட்ட விடயம்தான். அரசாங்கம் வரியை 50% மேல விதித்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த சம்பவம் தொடர்பாக அவர்கள் மறுத்து. என்ன சம்பவம் என்று சொல்றீங்க? அதாவது வாகன இறக்குமதி கூடுதல் கட்டணம் விதிக்கப்படுறதுக்கு முதல் நாள் மோசடியான முறையில் 4000 வாகன இறக்குமதிக்கான கடன் பத்திரங்களை திறக்கப்பட்டதான அந்த செய்தியை அது சென்ட்ரல் பேங்க், அது மத்திய வங்கி சொல்ல வேண்டும், அரசாங்கம் அல்ல. மத்திய வங்கி சொல்ல. மத்திய வங்கியும் எங்களுடைய வணிக வங்கிகளுடைய குழு இருக்கின்றது. வணிக வங்கிகளுடைய குழு
சொல்ல வேண்டும், இப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்றதுக்கு அவர்கள் அச்சாத்தி காட்ட வேண்டும். இல்லை, நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த் அவர்கள் தான் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அவர் சொல்றார் நாடாளுமன்றத்தில் ஒன்றும் எல்லாம் சொல்லலாம். என்ன ஜனாதிபதியே வந்து சொன்னால் நான் போய் சொல்ல வேண்டுமானால் இப்போ நாடாளுமன்றம் வந்தால் போய் சொல்லுவேன். சரியோ, நாடாளுமன்றத்தில் ஒன்று எல்லாம் சொல்லலாம். என்ன எங்களோட வடமாகாணத்து மக்கள் பிரதிநிதி அர்ஜுனா சொல்வார், நாடாளுமன்றத்தில் நான் நாமளை கொள்வதற்கான பிஸ்டல் கொண்டு வச்சிருக்கோம் சொன்னார். இதே அனில் ஜெயந்த் சொன்னவர் என்ன, டாலருடைய வீழ்ச்சி வந்து எங்களுடைய எந்த ஒரு பொருளாதாரத்துக்கும் பாதிப்பில்லை என்று. தம்பி 8ஆம் வகுப்பு படிக்கின்ற 10ஆம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கு தெரியும், எங்களுடைய முக்கிய வெளிநாட்டிலிருந்து நாங்கள் இறக்குமதி செய்கின்ற அதிமுக்கியமான விடயம் என்று மசகு எண்ணெய். மசகு எண்ணெயின் கொள்வனைக்கு மட்டும் நாங்கள் 5 அல்லது 6 பில்லியன், அதாவது மத்திய வங்கியிலிருந்து மத்திய கிழக்கிலிருந்து இலங்கையர் அனுப்புகின்ற முழு பணத்தையும் திருப்பி நாங்கள் மத்திய கிழக்குக்கே கொடுத்து விடுகின்றோம். அதே அளவான ஏன் மாற்று வழிமுறைகள் நாங்கள் கண்டுபிடித்திருந்தாலும் இந்த சிஇபி ஏனைய திணைக்களங்கள் அந்த காற்றலைகளாக கொடுக்க மின்சாரமோ அல்லது சோலார் மின்சாரங்களோ அதுக்கு எவ்வளவு வருடங்கள். இப்போ வடமாகாணத்தை பொறுத்தவரையில் முழு இலங்கைக்கான மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடிய வாய்ப்புள்ள ஒரு இடம். சரியோ, மன்னாரில் இருந்து மட்டும் புட்லம் இருந்து வருகின்ற அந்த காற்று மன்னார் ஊடாக போய் அங்கே வெளியே போது தொண்டமன்னாரில் வெளியேறும் போது அதை நாங்கள் தொட்டோம் என்றால், அதை நாங்கள் அறுவடை செய்வோம் என்றால், இது நான் சொல்லவில்லை, யுஎஸ் இன்டர்நேஷனல் டெவலப்மெண்ட் எய்ட் USAID 1997ஆம் வருடங்கள் செய்த ஆய்வின்படி இவ்வளவு காலங்களுக்கு வந்திருப்பார். ஆனால் எதை செய்தாலும் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் எதிர்ப்பதும் நிப்பாட்டுவதும் இப்போ ஒரு கேள்வி இருக்கிற இந்த தமிழரசு கூட்டணியின் தலைமை தாங்கத்திலே அவர்கள் சொல்வார்கள், எங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம், இது எங்களுடைய மண், நீ வராது, நீ ஒன்றும் செய்யாதே இங்கே என்று. சரியோ, நாங்கள் முதல்ல அரசியல் பிரச்சனை தீர்ப்ப பிறகு எங்களை என்ன பொருளாதார பிரச்சனை தீர்ப்போம், வவுனியாக மேல் இருக்கிறதெல்லாம் எங்களுடைய மண், அதுக்குள்ள ஒரு பறவைகளுக்கும் பிரச்சனை இருக்கு தம்பி, பறவைகளுக்கு பிரச்சனை இல்லாமல் அந்த ப்ராஜெக்ட் நிப்பாட்டினாங்க. இருக்கும்போது இந்திய அரசாங்கத்துடன் இதை பற்றி மூடுதலாக கதைத்து இப்போ ரஷ்யாவில் கூட இருக்கிறது. மின் காற்றலைகளாக மின் உற்பத்தி செய்யும் நாடுகளிலே முக்கியமான நாடுகள் வந்து இந்த நார்டிக் கண்ட்ரி என்று சொல்லக்கூடிய நார்வே, டென்மார்க், ஃபின்லாந்து, ஸ்வீடன் போன்ற நாடுகள். அதுக்கு பிறகு இங்கிலாந்தும் ஒரு தீவு. சரியோ, அங்கே இல்லாத பறவைகள் பிரச்சனை மட்டும்தான் எங்களுக்கு இங்கே வந்திருப்போம். இப்போது வந்து ஆட்சி மாறும்போது பறவைகள் வந்து 100 மைலுக்கு அங்கிருந்து வரும்போது அதை அறியக்கூடிய கருவிகள் இப்போது உண்டு. அப்போது பறவைகள் வரும்போது இந்த மின் அலைகளை எல்லாம் நிறுத்தி போட்டு பறவைகளுக்கு அனுப்புறது அந்த டெக்னாலஜி எல்லாம் வந்து பழைய கதைகள் தம்பி. அது அந்த பறவைகளுடைய பிரச்சனை என்றது மாறி மாறி வருகின்ற அரசாங்கம் பொறுத்து பறவைகள் அன்று பறவைகள் பிரச்சனைகள் சொன்னாங்க, சுற்றுச்சூழல் பிரச்சனைகள், பறவைகள் என்று. ஆனால் இப்பொழுது அரசாங்கம் வேறு முறை என்னை பொறுத்தவரையில் தமிழ் அரசியல்வாதிகள் இதில் ஒரு பெரிய பிழையை விடுறார்கள். என்னை பொறுத்தவரையில் முதலிலே நாங்கள் பேச்சுவார்த்தையிலே மூலமாக எங்களுடைய உரிமைகளை பெற முயற்சித்தோம், அது தோல்வி அடைந்தது. சரி, பிறகு நாங்கள் ஆயுதம் தாங்கிய பாரிய அர்ப்பணிப்புகளுடன் போராட்டம் உண்டு, ஆயுத போராட்டம் எடுக்கப்பட்டது, போராட்டம் இறங்கினோம். அதை நாங்கள் தோல்வி கண்டோம். ஆனால் இஸ்ரேல் என்ற நாட்டை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோம் என்றால் அவர்கள் இதை ரெண்டையும் செய்தும் போது இன்னொன்றை செய்தார்கள். என்ன? பொருளாதாரத்தை கையில் எடுப்பது. சரியோ, வடகிழக்கு மாகாணங்களில் வட மாகாணத்தில் மட்டும் மின்சாரத்தை உற்பத்தி செய்வோம் என்றால் முழு இலங்கைக்கும் நாங்கள் விற்கக்கூடியதாக இருப்போம். அது ஒரு மாகாண சபையினுடைய பொறுப்பிலே வருமானால் அந்த மாகாண சபைக்கு தேவையான நிதியை நாங்கள் திரட்ட முடியும் என்றால் தளபதி விஜயினுடைய தமிழ்நாட்டுக்கும் மின்சாரத்தை நாங்கள் விற்கலாம். ஆனால் நீங்கள் சொல்லும்போது ஆளுநர் என்ற வகையில் பல அனுபவங்கள் மாகாண சபை சார்ந்த விடயங்கள் உங்களிடம் இருக்கின்றது. கட்டாயம். ஆனால் இந்த மாகாண சபையை
உயிர்ப்புடன் நடைமுறை யாரும் விரும்புவதாக தெரியும். இந்த சிடிசி கனேடிய தமிழ் காங்கிரஸ் தலைவர் குமார் ரத்னம் எழுதிய ஒரு 6 கேள்வி விண்ணப்பங்களில் ஒன்றுதான் 13 amendment full implementation. சரியோ, நீங்க தேர்தலை நடத்த மாட்டீங்க. தேர்தலை உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் சொன்னீங்க இந்த அரசாங்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது எங்களுடைய ட்ரெஷரியில் காசு தேவையான இருக்குது, நாங்கள் உடைச்சி வச்சிருக்கிறோம். அப்போ ஏன் இந்த மாகாண சபையை நடத்தாமல் இருக்கிறீங்க? இது மாகாண சபையினுடைய மாகாண சபைக்கு கொண்டு வந்தது இலங்கை இந்திய உறவுகள் எல்லாம் உடைத்து கொண்டு ராஜீவ்காந்தி கடைசியில் ஜேஆர்னுடைய சிப்பாயினாக அடிபட்டது, கடைசியாக உயிரை கொடுத்தது இந்த மாகாண சபை தீர்ப்புக்காக. சரியோ, ஆனால் மாகாண சபை 2 மாகாண சபைகள் நடத்தி முடிக்கக்கூடிய காலம் நடந்தது, இன்னும் முடிக்கவில்லை. ஒன்று கோட்டாபே சொன்னவர் இப்போது காசு இல்லை வைத்திருங்கோ என்று. ரணில் சொன்னார், கோட்டாபே போன பிறகு நான் இருந்த குழுவில் ரணில் சொன்னார், இருங்கோ மாகாண சபைக்கு தேவையான எல்லா பொறுப்புகளையும் மாகாண சபைக்கு நீங்கள் கொடுக்க விருப்பமோ சிங்களவரை பார்த்து சொன்னவர் அவர். தயவு செய்து அப்படி இருப்பனால் மட்டும்தான் நான் மாகாண சபையை வைப்பேன். ஏனென்றால் மாகாண சபை என்ற ஒரு என்ன ஒரு எலெக்ஷனை வைத்து போட்டுட்டு மாகாண சபைக்கு தேவையான ஒரு அதிகாரத்தை கொடுக்கறது இல்லை. முக்கியமான ஒரு பிரச்சனை தற்போது சூடு பிடித்திருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக நாளுக்கு நாள் புதிய செய்திகள் வெளிவந்த வண்ணமே இருக்கின்றன. நீங்கள் இந்த விடயத்தை பார்க்கும் கோணம் என்ன? பாரிய ஒரு துக்ககரமான, நான் அப்போது ஆளுநராக இருந்தேன். அன்றைக்கு நான் மெத்தோடிஸ்த ஆலயத்தில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். யாழ்ப்பாணம் மெத்தோடிஸ்த ஆலயத்துக்கு நான் சென்றிருந்தேன். அவருடைய ஒரு புதிய அன்றைக்கு அவர் முதல் முறையோ அல்லது கடைசி முறையாக அந்த ஆலயத்திலிருந்து வெளியேறும் பூசை நடத்தி கொண்டிருக்கிறதுக்கு என்னை அழைத்திருந்தார். அப்புறம் நான் அங்கே போயிருந்தேன். அங்கே இருந்தால் எனக்கு இந்த கால் வந்தது. இலங்கை அரசியல் இரத்தம் கடிந்த அரசியல் என்று எங்களுக்கு தெரியும். அந்த இரத்தத்துக்கு பின்னால் அரசியல்வாதிகளும் இனமும் மதமும் இருந்ததென்று நாங்கள் அறிந்துவிட்டேன். ஆகையினாலே யார் இதை செய்தார்கள், என்ன நோக்கத்துக்கு செய்தார்கள் என்று பலவிதமான பகுதியான கதைகள், குட்டி கதைகள் எழுதப்பட்டு கொண்டிருக்கின்றன. வரலாறே சில விடயங்கள் வரலாறாகவே ஒரு நாடும் தெரியாமல் போகலாம். இன்னும் நான் நினைக்கின்றேன் குழப்ப நிலையில் இருக்கின்றார்கள். குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றது. கடைசியாக நான் கேள்விப்பட்ட நேரத்திலே சலே கைது செய்து அவரை வாக்குமூலம் எடுத்து அவரை நீதிமன்றத்தில் வைத்திருக்கிறார்கள். சாலேக்கு சுரேஷ் சாலே அவர்களுக்கு தாக்கங்களை கொடுத்து அவருடைய மூலமாக வாக்குறுதிகள் எடுக்கிறார்கள் என்று அவருடைய மனைவியும் மக்கள் சார்பாக வந்த கேள்வியில் இருக்கின்றது. இது நான் பரிசுதாலும் பரவாயில்லை, சிலர் மத்தியிலே, தென்னிலங்கையில் இருக்கின்ற சிங்கள தேசியவாதிகள் மத்தியிலே இது இந்திய அரசாங்கத்தின் உளவு சேவையான ரா மூலமாக செய்யப்பட்டது என்று ஒரு கூற்றும் வைக்கப்பட்டுள்ளது. ஆகையினாலே நான் நினைக்கின்றேன், என்னை பொறுத்தவரையில் ஒரு சந்தேகத்துக்கு கேள்வியாக இருக்கின்றது என்றால், FBI, ஸ்காட்லாண்ட் யார்டு, ஆஸ்திரேலிய புலனாய்வு அவர்கள் செய்த ஆய்வின் கூடாக செய்யப்பட்ட கடைசியான கூட்டு அறிக்கை எங்கே என்று நான் கேட்கின்றேன். சரியோ, அப்படி ஒரு கூட்டு அறிக்கை நான் காணவில்லை. அவர்கள் அதை கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. 3 அல்லது 4 அமெரிக்கர் இங்கே உயிரிழந்தார்கள், ஆஸ்திரேலியர் உயிரிழந்தார்கள். அப்போருக்கு உயிரிழந்த நேரத்திலே ஐரோப்பியாவிலிருந்து 2வது மிகப்பெரிய பணக்காரர் உயிரிழந்தார் இங்கே. ஆகினாலே அவர்களுக்கு ஒரு தேவையாக இருந்தது கண்டிப்பாக. ஆனால் அந்த 3 நாங்கள் சொல்லுவோம் இந்த 5 ஐஸ் என்று உலக ரீதியான முக்கிய பிராந்திய நாடுகள், அமெரிக்கா, கனடா, யூகே, ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா, அதன் 5 ஐஸ் சொல்வார்கள். அந்த லெவல் இன்டர்நேஷ்னல் ரெட் அலர்ட் கொடுத்து ஒரு கடைசியான அறிக்கையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள அல்லது எல்லோருக்கும் பொதுவான ஒரு அறிக்கையை வெளிவராமல் இருப்பது ஒரு கேள்வியாக இருக்கிறது. எனக்கு நான் உளவுத்துறையை பற்றி எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அரசியல் என்னை பொறுத்தவரையில் இதன் விளைவாக ஏற்பட்ட ஒரு தாக்கம் கத்தோலிக்க அரசியல், கத்தோலிக்க மதம் சார்ந்த மக்கள். நான் ஆளுநராக இருக்கும் போது உடனடியாக நான் சென்றது
முதலில் நான் சென்றது உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணம் நகரம் வந்து கத்தோலிக்க பெரும்பான்மை வாழ்கின்ற இடம். அது அவர்கள் சாதாரணமாக உயிர்த்தெழுந்த ஞாயிற்று அன்றைக்கு பின்னரம் நன்றாக தங்களுடைய வாழ்க்கையை அனுபவித்து கொண்டாட்டமாக இருப்பார்கள். அது அவருடைய பெரிய ஆகையினாலே நான் முதலாவது ஆளுநராக இதை கேள்விப்பட்ட உடனே நான் என்னுடைய குழுவுக்கும் சேர்ந்து நான் போனது எங்கே தெரியுமோ, முஸ்லீம் இடங்களுக்கு போனேன். நான் அவர்கள் தான் சிறுபான்மையாய் வாழ்ந்திருந்த பயம் என் வாழ்க்கையிலே இருந்தது, இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையினாலே முஸ்லீம் மக்கள் எங்கெங்கே வாழ்ந்தார்கள் என்று அந்த இடங்களுக்கு உடனே நான் போய் சொன்னேன், பயப்படாதீங்க, நான் ஆளுநராக இருக்கின்றேன், பாதுகாப்பு உங்களுக்கு கொடுப்பேன். சிறுபான்மை வடமாகாணத்திலே சிறுபான்மையாக இருக்கும் உங்களை ஒரு நாடு இல்லை சம்பவத்துக்கு பிற்பாடு மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம் ஒரு நல்ல விடயம் இதை சொல்லலாம். எந்த விதமான கலவரங்களே நான் நீர்கொழும்பில் முழுவாங்குடையில் பிரச்சனை வர பார்த்தது, ஆனால் தேசிய பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அதை உறுதிப்படுத்தினார்கள். உடனே கத்தோலிக்க மக்கள் போய் அவருடைய இதே விடயம் இது வருத்தமான விடயம் என்னென்றால், அன்று 83ஆம் ஆண்டு காலத்தில் இந்த விடயத்தை அன்றைய ஆட்சியாளர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். 12 இராணுவத்தின் உடலை வைத்து அவர்கள் தவறியது மட்டுமல்ல, செய்த அரசியல் ஒட்டுமொத்த சிறுபான்மை இனத்தை 83ஆம் ஆண்டை பற்றி வேண்டிய அளவுக்கான சர்வதேச சுவாதீன ஆய்வுகள் செய்யப்பட்டுள்ளது. அரசாங்கம் தவறியது மட்டுமல்ல, அந்த காலத்திலே ஊக்கப்படுத்தியதும் அரசாங்கம் அதனோர் பங்குதாரராக இருந்ததும். இங்கே 250 மேற்பட்டவர்கள் இறந்திருக்கின்றார்கள். அங்கு நடந்த அரசியல் அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப கேட்க வேண்டிய கேள்வி என்னென்றால், நீங்கள் ஊகிக்கின்றீர்களா இந்த படுகொலை சம்பவத்திற்கு அரசியல் இருப்பதாக? அரசியல் இருக்க வேண்டும், கட்டாயம் அரசியல் இருக்க வேண்டும். ஆனால் இந்தியாவே ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு கூற்றாக கூறியிருந்தீர்கள். ஆனால் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள் தானே தங்களுடைய அன்றைய நீங்கள் தான் சொன்னீங்க இது அரசியல் இருக்கு. அப்போது அப்படி அரசியல் என்றால் முழுமையான திரைக்கதையிலே அரசியல் இருக்க வேண்டும். இப்போது பிள்ளையானை சுற்றி நடைபெற்று வருகின்ற கதைகள் அரசியல். இப்போ திரும்பி ஆசாத் மௌலானா வரப்போகின்றார், ஆசாத் மௌலானா வரப்போகின்றார். நாமல் ராஜபக்ச அவரை சந்தித்தது. அவர் மட்டுமல்ல, பேராசிரியர் என்று சொல்லிக்கொண்ட கலாநிதி ரோஹான் குணரத்ன, அவர் தான் இதை பற்றி ஆராய்ச்சி செய்தார். அவரும் போய் அரசாங்கத்துடைய உதவி இல்லாமல் தனிப்பட்ட ரீதியிலே பிள்ளையானை 3 முறை சந்தித்தார்கள் என்று நேற்று முன்னால் திரும்பி கதை வந்துவிட்டிருக்கு. ஸோ ஆகையினாலே இது நான் நிற்கின்றேன் இந்த அவலோர தொடர் கதை மாதிரி அவ்வப்போது தேவையான அரசாங்கம் தங்களுக்கு தேவையான தோண்டில் போடக்கூடிய ஒரு கதையாக தான் இருக்கின்றது. என்ன நடந்தது என்றால் 2 விடயங்கள் நடந்தது. 229 அல்லது 30 பேர் உயிர் இழந்தது, சிறு பிள்ளைகள் சேர்த்து. அதே நேரத்தில் காயாத ஆறாத ஒரு வடு கத்தோலிக்க திருச்சபையும் கத்தோலிக்க மக்கள் மத்தியிலும் ஏற்பட்டது. இதை இந்த அரசாங்கம் முடியாட்டியும் வருகின்ற அரசாங்கமாவது அதை திருத்த வேண்டும், அதுக்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் செய்தவர்கள், அல்லது 1983ஆம் ஆண்டிலே ஜூலை 22ஆம் நாளில் நடந்தது போலவே மாறாத ஒரு காயமாக இனி வரக்கூடிய நிலையான ஒரு அரசியலுக்கு வழிகாட்டும் ஒரு அரசியலாக பல சுதந்திரத்துக்கு பிற்பாடு இந்த நாடு இந்த பின்னோக்கி செல்வதற்கு காரணம் அதிகார பரவலாக்கல் மற்றும் இன ஒற்றுமை சார்ந்த விடயங்களில் இருந்த நலிவுகள் தான். ஆனால் இதில் இருக்கின்ற ஒற்றுமையை பாருங்கள், இறந்தவர்களாக கருதப்படுபவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள், அதை நிகழ்த்தியவர்களாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கின்றார்கள், அதை உத்தரவிட்டவர்கள் யார் என்ற ஒரு கேள்வி. இவ்வளோ ஒரு நல்லிணக்கம் என்ன? அதாவது இந்த நாட்டில் இந்த இனம் மதம் மொழி எல்லாமே அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு திட்டமிடலாக இருக்கிறது அப்படின்ற ஒரு சந்தேகமும் கவலையும் தான். எல்லா நாடுகளிலுமே மதம் இனம் என்ற ரீதியில் இப்போ நாங்கள் யூகோஸ்லாவியாவை எடுத்து பார்த்தோம் என்றால் பாரிய ஒரு இனப்படுகொலை நடந்தது. ருவண்டா ஒரு வாரத்துக்குள் 1 மில்லியன் மக்கள், டுட்சி என்ற சிறுபான்மை மக்களை ஹூட்டி என்ற மக்கள் கொடூரமாக கொண்டவர்கள். இன ரீதியாக ஹிட்லர் வந்து 6 மில்லியன் யூதர்களை கொண்டவர்கள். ஆகினாலே ஆனால் காலம் முன்வரும்போது 21ஆம் நூற்றாண்டு இருக்கும்போது இந்த அளவுக்கு நாங்கள் விஞ்ஞானத்தை அறியும் போது, குவாண்டம் ஃபிசிக்ஸை பற்றி அறியும் போது, உங்களுடைய உடம்பில் இருக்கின்ற பார்ட்டிகல்ஸும் என்னுடைய உடம்பில் இருக்கிற பார்ட்டிகல் அதே பார்ட்டிகல் தான் அண்டசராசரத்தில் இருக்கின்றது என்றும் அறியும் போது இந்த மாதிரியான என்ன கடந்த காலத்துக்கு சொந்தமான நடவடிக்கையில் நாங்கள் நிறுத்திக்கொள்ள வேண்டும். ஆனால் கற்றுக்கொண்ட பாடங்கள் இருக்கின்றன. ஆனால்
நடைபெறும். மெக்கவெலி என்ற அரசியல் விஞ்ஞானி, அரசியல் தத்துவ விஞ்ஞானி, அவன் 1400 வருடங்களில் வாழ்ந்தவர். சரியோ 1000. மெக்கவெலி சொன்ன ஒரு விடயம் வந்து என்ன, அரசியலுக்கு வருகின்றவர்கள் ஒரே 2 காரணங்கள் தான் செய்வார்கள். எப்படியாவது அரசியல் பலத்தை பிடிப்பது, 2வது பிடித்து கொண்ட பலத்தை விஸ்தரிப்பது. இதுதான் அவர் சொன்னார். அரசியல் என்பதற்கு இதுதான் அர்த்தம். அவருடைய என்ன ராஜாவுக்கு எழுதின கடிதம் அது. நீ இப்படி தான் நடந்து கொள்ள வேண்டும். மக்கள் உனக்கு அன்பு செலுத்துகிறார்கள் என்று நீ ஆட்கொள்ளாதே. மக்கள் உனக்கு பயப்படுகிறார்கள் என்று மட்டும் நீ அரசியல் செய். இதுதான் மெக்கவெலியினுடைய தியரி. அதே தியரி இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அரசியல் கல்வி அறிகின்ற ஒருவர் என்று, கற்றுக்கொண்ட ஒருவர் பார்த்தீங்களே, அது இன்னும் மாறவில்லை என்று தான் நான். இந்த நேரத்தில் ஆரம்பத்திலே நாங்கள் மே 22 இந்த குடியரசு விடயத்தை ஆரம்பித்து, இதே மே மாதம் நூற்றாண்டின் மிகப்பெரிய பேரவலம் என்று சொல்லப்படுகின்ற இனப்படுகொலை என்று தமிழர்களால் உரத்து கூறப்படுகின்ற விடயம் நடந்திருக்கின்றது. இன்னும் நீதி கிடைக்கவில்லை. இன்னும் காணாமல் போன தங்கள் பிள்ளைகளை, கணவன்மார்களை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்களுக்கான நீதி இந்த அரசாங்கத்தாலேயோ அல்லது சர்வதேசத்தாலேயோ கிடைக்க பெறுமா? எந்த அளவுக்கு கிடைக்கப்படும் என்பது என்ற கேள்விக்கு தமிழர் வாழ்கின்ற வடகிழக்கு மாகாணமான அந்த பூமியும் சர்வதேச அரசியலுக்கு எவ்வளவு முக்கியம் பெறப்போகின்றது என்ற கேள்வியில் அடிப்படையில் தான் இருக்கும். இவ்வளவு நான் என்ன சொல்லுவார் உங்களுக்கு, இந்தியாவுக்கோ இன்னொரு வல்லரசு நாடுக்கோ அல்லது ஐரோப்பாவுக்கோ கனடாவுக்கோ அமெரிக்காவுக்கோ தமிழர் வாழுகின்ற வடகிழக்கு மாகாணம் என்ற அந்த எல்லை பிரதேசமும் இந்திய சமுத்திரமும் எந்த அளவுக்கு அவர்களுடைய அரசியலுக்கு முக்கியமாக இருக்கின்றதோ என்று தெரிய வந்த நாளிலே தமிழருக்கு விடுதலை கிடைக்கலாம். தமிழருக்கு பிரச்சனை நீங்கள் சுருக்கமான விடயம் அயல்நாடு என்ற வகையில் பிராந்திய நலன் சார்ந்த அரசியலை முன்னெடுக்கும் போது தான் இங்கே உள்ள பிரச்சனைகளோ அல்லது பிரச்சனைகளை காட்டப்படும். அரசியலில் சில யதார்த்தங்கள் உண்டு. Who is more important to me? Right? Are the Tamils important to international community? ஆகையினாலே வடகிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த தமிழர் ஒரு தேசிய இனம், அவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டிய எல்லா உரிமைகளையும் கொண்டவர்கள் என்று நான் ஆழமாக நம்புகின்றேன். ஆனால் அந்த நம்பிக்கை மட்டுமல்லாமல் நாங்கள் உலகத்தரத்திலேயும் தேசிய அளவிலேயும் பிராந்திய அளவிலும் எங்களை இனிமேலும் மறைக்க முடியாத ஒரு இனமாக மாற வேண்டும். பொருளாதாரத்தின் மூலமாக மட்டுமே அப்படி செய்யலாம் என்று நான் சொல்லுகின்றேன். நன்றி. இங்கே வருகை தந்து பல்வேறு விடயங்களை, சமகால அரசியல் மாற்றம் இல்லாமல் ஆய்வு ரீதியாக பல விடயங்கள், வரலாற்று ரீதியாக பல விடயங்களை பேசியமைக்கு நன்றி கூறுகின்றேன். நன்றி ராய். உங்களுடைய கேள்விகள் முக்கியமாக இருந்தது. அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது சில விடயங்களில் நான் அங்கே போய் வரலாறை சொல்ல வேண்டி வந்தது. இந்த நிகழ்வு மக்களுக்கும் எங்கள் தமிழ் பேசும் மக்களுக்கும் ஒரு நன்மையாக இருந்திருக்க வேண்டும் என்றே நான் நம்புகின்றேன். திரும்ப சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம். எனவே முன்னாள் வடமாகாண ஆளுநர், கல்வியாளர், ஆய்வாளர் மற்றும் அரசியல் பணிகளில் பல்வேறு தளங்களில் பணியாற்றி கொண்டு வருபவர் அவர்தான் கௌரவ சுரேந்திரன் அவர்கள். இங்கே வருகின்ற பல விடயங்களை இங்கே பகிர்ந்து கொண்டவர். எனவே மற்றொரு நிகழ்ச்சியில் மற்றொரு அரசியல் அதிதியுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறும் நான் எல்ரோய் அமலதாஸ். வணக்கம்.